வணக்கம். நான் உங்கள் ராமன். உங்களால் அங்கீகரிக்கப்படாத, உங்களால் அன்பு செலுத்தப்படாத அந்த ஆதரவற்ற திக்கற்ற குழந்தைகள் தான் தான் இழந்த அந்த வாழ்க்கையை நினைத்து தன்னை தானே சோதித்துக் கொள்ளாமல் தனக்கு எஞ்சியிருக்கும் அந்த வாழ்க்கையை நினைத்து சாதித்துக் கொள்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் வாழும் இந்த உலகத்தை அங்கீகரிக்க பிறந்தவர்கள் அவர்கள் மட்டுமே. அதாவது ஒரு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா யார், நம்மக்கிட்ட யார் பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஆதரவற்ற திக்கற்ற கருணை இல்லத்தில் வாழும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கே பிறந்தோம், யாருக்கு பிறந்தோம், நம்மளோட சொந்த பந்தம் யார், உறவுகள் யார் அப்படின்னு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அந்த குழந்தைங்க அதை நினச்சி தன்னைத்தானே சோதித்து கொள்ளாமல், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், நம்ம இதை படிக்கணும், நம்ம டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தில் போட்டி போட்டு ஒரு அந்தஸ்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த உலகத்தை இயக்கும் பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள் மட்டும்தான். இந்த உலகத்தை இயக்கிற முக்கிய பங்கு அவங்களுக்கு இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருப்போம். யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டோ இல்லை ஒரு பையன்கிட்ட போயிட்டோ காதலிப்போம், அதில் பிரிஞ்சு வந்துடுவோம். அதுக்கப்புறம் தனிமை மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேட்டஸை போட்டு தெரியுமா, அவனுக்கு தான் இந்த வீடியோ. தனிமைன்னா என்னன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்க எப்பேற்பட்ட தனிமையை உணர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே சொந்த பந்தம்லாம் இருந்து என்னை மதிக்கலையே, தனிமை தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வந்து கொடுமை கிடையாது. தான் யாருக்காக பிறந்தோம், எந்த இடத்துல பிறந்தோம், யாருக்கு பிறந்தோம், எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்துக்கு வந்துச்சு பாருங்கள். அந்த குழந்தைங்களோட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அப்பேற்பட்ட அந்த கஷ்டத்தை தாங்கி அந்த பிள்ளைங்க இந்த சமூகத்தில் ஒரு ஆளாக வந்து இந்த அரசாங்கத்தையோ இல்லை இந்த சொசைட்டியோ வந்து இயக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலியாக மாறுறாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்குது, அண்ணன் தம்பி இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. இப்படி இருக்கிற நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க. அதுக்காக இந்த வீடியோ. அதாவது கம்பேர் அப்படிங்கிற விஷயம் சந்தோஷத்துக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க, கஷ்டத்துக்கு எடுத்துக்குங்க. நமக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு யார் இருக்காங்க? அவங்களுக்கு பண பலம் எல்லாமே இருக்குது, நமக்கு அது ஒன்றுமே இல்லையே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கருணை உள்ளங்கள் இல்லாத காரணத்தினாலே இங்கு பல கருணை இல்லங்கள் நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.